வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டிவிஎஸ் பெட்டில் பி மேட்டூர் எல்லையில் உள்ள ஏலாத்தா மற்றும் மந்த கருப்பு கோவிலுக்கு தான் பொங்கல் வச்சு பூஜை செய்ய போகிறோம். அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பெல் பட்டன் அழுத்திட்டு பாருங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த கோயில் பார்த்திங்கன்னா மந்த கருப்பு கோயில்னு தனியாக பதிவு வச்சுருக்காங்க. ரொம்ப அற்புதமாக இருக்கும் கோயில் பார்க்க. ஒரு பழமை வாய்ந்த கோயில் தான் இப்போ ரீசெண்டாக எடுத்து வடிவமைச்சிருக்காங்க. அதேமாதிரி வந்து ஏலாத்தா கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப அற்புதமாக இது ஆலமரம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 300-400 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஆலமரமாக இருக்குது. கோயிலை சுற்றிலும் பச்சை பசுமைன்னு தென்னை, கொய்யா மரம் இது மாதிரி பல வகையான மரங்கள் வச்சு பாதுகாத்து வந்துட்டுருக்காங்க. ரொம்ப அற்புதமாக இருக்கும் கோயில் பார்க்கவே. அவ்வளோ நீட்டாக சுத்தமாக வச்சுருந்தாங்க. ஒரு காட்டு கோயிலாக இருந்தாலும் கோயில் பிரகாரத்தை பார்த்திங்கன்னா அவ்வளோ பெயிண்டிங்கோட கலர்ஃபுல்லாக இருக்குது. கோயிலை சுற்றி பாருங்கள், ரொம்ப அற்புதமாக இருக்கும். பார்த்துட்டே வாங்க. அதுமாதிரி கோயிலை சுற்றி பாருங்கள், தென்னை மரம்லாம் நிறையா வச்சுருக்காங்க. அது பார்க்கவே பச்சை பசுமைன்னு இயற்கை சூழ்ந்த ஒரு கோயிலாகவும் இருக்குது. ஒரு எல்லை காவல் தெய்வமாகவும் இருக்குது. இது வந்து அந்த சாமி அபிஷேகத்துக்கான நீர் வெளியே வர்றது இடம். அது அதுவும் பாருங்கள், குழந்தைங்கள்லாம் விளாட்றாங்க. பொங்கல் வச்சு பூஜைக்காக பொங்கல் ரெடி ஆகிட்டு இருக்குது. ரொம்ப அற்புதமாக இருக்குது பாருங்கள். அது சுற்றிலும் அந்த தென்னை மரம் இருக்குது பார்த்திங்களா, பார்க்க கண்குள்ளாக காட்சியாக இருக்கும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக மறக்காமல். ஆலமரம் சொன்ன மாதிரி ஒரு 300-400 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஆலமரமாக இருக்குது. தன்னே
கட் பண்ண வேணாம், இப்படியே இருக்கட்டும். அதான் அப்படியே போட சொல்லிடலாம். இன்னும் கொஞ்சம் ஒட்ட புடிடா மனம் பாரு போ ஒன்னாவது அப்புறம் பாரு பாரு ஒன்னாவது அதான் இங்கே நில்லு. வீடியோ பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. இது மாதிரி ஆன்மீக சம்மந்தப்பட்ட சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் ஆளுங்கிற பெல் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.